ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவான கர்வத்தின் இரண்டாம் பாகம் இன்று. நாரதருக்கு வீணை வாசிப்பதில் நம்மை விட யாரும் இல்லை என்ற கர்வம். அந்த கர்வத்தை அடக்க பகவான் ஒரு திருவிளையாடல் செய்தார். அதனுடைய இரண்டாம் பகுதியை இன்று பார்க்கலாம். நேற்று அனுமார் வீணையை வாசித்து விட்டு கீழே வைத்து பிறகு அதை நாரதரால் தூக்க முடியவில்லை. பகவான் வீணையை எடுத்துக்கொள் என்று சொன்னதும் நாரதர் குனிந்து வீணையை தூக்கினார். தூக்க முடியவில்லை. அது தரையோடு ஒட்டி கொண்டிருந்தது. உடனே பகவான் அனுமானை பார்த்து, நீ வீணையை எடு பார்க்கலாம் என்று பணித்தார் பகவான். அவரை வணங்கி எழுந்த அனுமன் வீணையை உடனே தூக்க முயலாமல் சற்று நேரம் அதில் இசையை மீட்டினார். பிறகு அவரால் அதை எளிதில் தூக்க முடிந்தது. இது எப்படி சாத்தியம் என்று குழம்பினார் நாரதர். அவரை பார்த்து புன்னகைத்தார் பகவான். நாரதா, குழம்பாதே, யாரையும் குறைவாக எடை போடாதே, கர்வம் கொள்ளாதே, எல்லோருக்கும் என் அருள் கடாட்சம் உண்டு. இதோ பார், அனுமனின் இசையில் பாறையும் உருகியது. அந்த இசையை நிறுத்தியதும் பாறை இறுகிவிட்டது. அப்பொழுது வீணையை கீழே வைத்ததால் அந்த வீணை அந்த தரையோடு ஒட்டி கொண்டது. எனவே பாறை உருகும் அளவுக்கு அனுமார் வீணையை வாசித்தார். ஆனால் நீ வாசித்த பிறகு பாறை உருகவில்லை. ஆக அனுமானின் வீணை வாசிப்பில் பாறையும் உருகியது. அனுமார் வீணையை கீழே வைத்தவுடன் தரையோடு ஒட்டி கொண்டது. பிறகு பகவான் வீணையை எடுக்கச் சொன்ன பொழுது அனுமார் உடனே எடுக்காமல் வீணையை இசைத்தார். வீணையை மீட்டினார். அப்பொழுது வீணை மீட்டியதும் அந்த இசையில் திரும்பவும் பாறை உருகியது. பிறகு வீணையை அனுமான் இலகுவாக தரையிலிருந்து எடுத்து விட்டார். ஆக இசையை நிறுத்தியதும் பாறை இறுகியது. அப்போது கீழே வைத்தார். அது தரையோடு ஒட்டி கொண்டது. எனவே பாறை உருகும் விதம் மீண்டும் இசையை மீட்டி வீணையை எளிதில் தூக்கிவிட்டான் அனுமார். புரிந்ததா என்றார். புரிந்தது சுவாமி, என்னை மன்னியுங்கள் என்ற நாரதர் இருவரையும் வணங்கி நின்றார். அவரது கர்வம் முற்றிலும் நீங்கியது. ஆக யாரும் எந்த விஷயத்திலும் கர்வம் கொள்ளக்கூடாது என்ற படிப்பினைத்தான் இந்த பதிவிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.